சில பேர் வந்து அந்த உள்ளங்கால் பாதம் வந்து எரிச்சலா இருக்குது. கொஞ்சம் ஊசி, முள்ள வச்சு குத்துனா ஒரு மாரி ஒரு ஒரு டிங்லிங் பர்னிங் சென்சேஷன் மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது போக போக அப்படியே கொஞ்சம் அந்த கால் பாதம் வந்து மரத்து போன மாரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பெரிஃபெரல் நியூரோபதி அப்படின்னு பேரு. இது வந்து கால்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன நரம்புகள், ஸ்மால் ஃபைன் டச் சென்சரி நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சின்ன சின்ன நரம்புகள் பாதிப்பான வரக்கூடிய பிரச்சனை தான் அந்த பெரிஃபெரல் நியூரைட்டிஸ். இந்த பெரிஃபெரல் நியூரோபதி அப்படிங்கிறது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து காமனா வரும். அது போக விட்டமின் பி6, பி5 இல்லைன்னா பி12 டெஃபிஷியன்சி, இல்ல தைராய்டு ப்ராப்ளம், ஹைப்போ தைராய்டிசம், இல்ல கீமோதெரபி பண்ணவங்க, இல்ல அனிமியா இருந்தாவோ, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரி மெயினா அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க, ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கூடியவங்களுக்கு இது வந்து காமனா வரும். அது போக ஏதாவது நரம்பு அழுத்தம், நர்வ் என்ட்ராப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கால்லயே டார்சல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அந்த ஆங்கிள் சைட்ல வந்து அந்த நரம்பு அழுத்திட்டு இருந்தாலும் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி அந்த நரம்பு அழுத்தம் வந்து டிஸ்க், அந்த ஸ்கயாட்டிகான்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி தான் பாதை எரிச்சல் வரும். அதையும் காலை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் காமனா வரும். கொஞ்சம் அந்த கால் எரிச்சல் இருக்கிறப்பே வந்துட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் சுகரை கண்ட்ரோல் பண்ணாவே ஓரளவுக்கு அது ரெக்கவரி வந்துடும். சப்போஸ் கால் மறுத்து போயிடுச்சு, நம்னஸ் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நரம்பு சத்து மாத்திரைகள் இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தேவைப்படலாம். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து ஈரல் எடுத்துக்கலாம். ஈரல் வந்து விட்டமின் பி12 சத்து நிறையா இருக்குது. அது போக விட்டமின் பி5 வந்து எக்கு, ஃபிஷ் அந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. வெஜிடேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பால், பயிறு வகைகள், காளான், ஸ்வீட் பொட்டேட்டோ, இல்லை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை மஞ்சள், இஞ்சி அதெல்லாம் வந்து விட்டமின் சத்துக்கு நல்லது. இந்த பெரிஃபெரல் நியூரோபதி இருக்கிறவங்க வந்து காலை ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காந்துருக்க கூடாது. ஒரு சில் வாட்டரில் பக்கெட்டில் பிடிச்சி காலை உள்ளே வச்சு கொஞ்சம் அந்த விரலில் காலை வந்து மடக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹாட் வாட்டர் சுடுதண்ணியில் கூட கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கால் பாதத்துக்கு வந்து பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது வெறுங்காலில் வந்து கால் இப்படி மேலே, இப்படி கீழே, அடுத்து இப்படி மேலே, இப்படி கீழே, மேலே, கீழே, இப்படி மேலே, இந்த மாதிரி வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு 15 டைம்ஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து அடியில் ஒரு சின்ன பால் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பாலை வந்து காலில் ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த பாலை வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இது வந்து வெறும் காலில் பண்ணணும், ஷூ ஸ்லீப்பர் பண்ணக்கூடாது. வெறும் காலில் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம்.